அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல அருமையான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையிலும் கூட நம்முடைய தியானத்துக்காக கொரிந்தியருக்கு எழுதப்பட்டதான 2வது நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று பவுலடியார் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன வாசனை? கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று சொல்லப்பட்டபடி எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் மேன்மையான காரியங்களை, நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த வாசனை கொடுக்கிறார். அவர்கள் வாசனை வீசுவார்கள். ஜனங்கள் அவர்கள் வெளிச்சத்தை பார்த்து பரலோகத்தின் தேவனை துதிப்பார்கள், புகழ்வார்கள். ஓசியா தீர்க்கதரிசி எழுதும்போது 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனத்துக்கு ஒரு வாசனை இருக்கிறது. அவர்கள் விசேஷமானவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் வழிநடத்தப்படுகிறவர்கள். அவர்களுடைய வாசனை லீபனோனின் வாசனையை போல காணப்படும் என்று அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். மாத்திரமல்ல, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மாதிரியை வைத்து போனார். அதை குறித்து சொல்லும்போது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக நம்மையே ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அதுபோல நாமும் கூட ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். அது தேவநாமத்துக்கு மகிமையாயிருக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை நீதியின் பாதையிலே வழி நடத்தி வருகிறேன், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்க ஆண்டவர் கிருபைத்தார். உங்களுடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதியும். தேவ சமாதானம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவர். இந்த நாள் விசேஷித்த நாளாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.